business 5 லட்சம் கோடி பண்ணதா last year எவ்வளோ பண்ணிருக்கு. Then this year what is the business. இப்படி வந்து ரிவ்யூ பண்ணுறது மாத்திரம் இல்லை. Then you have to verify whether there is any study like that, whether there is any study like this. Somebody might have done. Then you can go through that study and look into that completely, that study details. Then you can find the research gap in that. Research gap, what this means? So already studied, then after studying that you may find that something to be explored further. That is called research gap. So then something to be explored you need to study, not to copy that matter. Okay, further you have to study. சும்மா எடுத்ததான ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து செகண்ட் இயருக்கு போகும்போது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோன்னா இப்போவே பிளான் பண்ணிக்கலாம், சொந்தமாக பிளான் பண்ணி. ஏன்னா சில இடங்களில் சில காலேஜில் டீச்சர்ஸ் ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க. நான் சொன்னதான் கேட்கணும், நீ என்ன டாபிக் கொண்டு வந்து என்ன கேட்பாங்க. அப்போ இங்கே எப்படின்னு தெரியல, டீச்சர்ஸ் அப்படி இல்லை மாதிரி தெரியுது. இல்லைன்னா அவங்க ஒரு டாபிக் கொண்டுருவான், சார் டீச்சர் நான் கியூ மார்க்கெட்டிங் எடுக்க போகிறேன், ஏன்னா நீ கியூ மார்க்கெட்டிங் எடுக்க சி மார்க்கெட்டிங் எடுன்னு சொன்னான்னு சொல்லலாம். அப்படி சில இடங்களில் உண்டு. ஆனால் டைனமிக்காக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, நார்மலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். தூக்கி வீசிடுவாங்க. நான் எத்தனை இடத்துல பார்த்துருக்கேன். பையங்கப்பா ஏதோ எழுதிட்டு வருவான் ரொம்ப இதாட்டு. அவன் காப்பி அடிச்சுட்டு எழுதி வரானா எதுன்னு தெரியல, கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, இது தப்பு தூக்கி. அந்த ஆட்டிடியூட் எல்லாம் என்னென்னா அதை நம்ம மாற்ற முடியாது. அப்படி கொஞ்சம் இருக்காது தான் செய்கிறாங்க. அப்போ சொல்லி கொடுக்கணும் இல்லையா. அவனுக்கு தெரியாமல் வந்திருக்கான், அவன்கிட்ட இது இல்லை இந்த வாரம், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் சொல்லி கொடுப்பாங்க. அது வேறு இருக்குது. அந்த ஃபேக்டரின்னு பார்க்கணும். கடைசியில் அவன் பார்ப்பான், 2-3 போவான், இவர் போக தூக்கி வீசுறாரு. அவன் பார்ப்பான், நீட்டாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போவான், ஒன்று அடித்து ரெடி பண்ணி என்ன டாபிக் டீச்சர் வேணும், அவன் சொன்ன இந்த டாபிக் நல்லா இருக்குது, போ. அவன் அங்கே போய் கேட்பான், இந்த டாப்பிக்கில் ஒரு தீசிஸ் வேணும். அவன் ரெஃபர் பண்ணுவான், ஹிந்து காலேஜ்னு போட்டுக்கூடியதை ஸ்காட் கிருஷ்ணன் காலேஜ்னு மாற்றி கொடுப்பான். அதுதான், அது ஒரு ஸ்டடி கிடையாது. தட் இஸ் நாட் எ ஸ்டடி. We have to make something new and new contribution you have to done. For that you have to review what have happened there. வேணால் சென்டரில் போய் கேளுங்க, இந்த மாதிரி தீசிஸ் இருக்கான்னு கேளுங்க. நான் படிக்க போகிறேன், கியூ மார்க்கெட்டிங் இருக்கா, எல்லாத்தையும் ரெடிமேடாக 4-5 தீசிஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஆமாம், கேஷ் கொடுத்து வாங்குங்க, வீட்டில் போய் எல்லாத்தையும் படிங்க. படிச்சுட்டு பாருங்கள், நான் நினச்சது இதில் படிக்கலை, இதெல்லாம் படிச்சிருக்கான். ரிவ்யூவில் சொல்லலாம், இந்தந்த தீசிஸில் இதெல்லாம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த மேட்ரு பண்ணலை, இதை நான் பண்ண போகிறேன். அல்லது I have intention of doing one matter, but it was already done. Then you read that, whether it is according to your satisfaction, you read that. Then you can take slight modification, further modification of the same thing you can do. That is the purpose of the review of literature. Understand? சும்மா நிறைய லைப்ரரி விசிட் பண்ணி, இப்போ இல்லை நெட்டில் போனால் எல்லா மேட்டரும் வந்தது. ஆர்டிகிள்ஸ், எவ்ரிதிங் ஆர்டிகிள்ஸ் ஆர் கம்மிங். எந்த PhD தீசிஸ் ஆர் அவைலபிள். இப்போ எந்த டாபிக் வேணும்னா அதே பண்ணணும், அப்படி பண்ணணும். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். தென் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் data. There are 2 methods, 2 data, primary method and secondary method. நோட் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன்னா, ஒரு அவுட்லைன் இருக்கும், இதை வச்சே அந்த சப்ஜெக்ட் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அதுதான் சொல்லணும். நான் சில முக்கியமான பாயிண்ட்ஸை தான் கொடுக்குறேன். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணால் போதும். இல்லைன்னா அந்த பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னாலே பார்ப்பாங்க, எக்ஸாமினருக்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் கொடுக்கும், சம்திங் தெரியுது அப்படின்னு. சும்மாவே இருக்கிறது எனக்கு டைம் காலையில் 10 மணிக்கு சும்மா இருக்கிறது எனக்கு அப்படிதானே. ஓகே, அப்போ இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் எழுதிட்டு நமக்கு தெரியுமான்னு பார்க்கணும். டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட். டைம் என்ன? 11.
11:30 பிரேக் பண்ணணுமா வேண்டாமா? பிரேக் பண்ணாமல் எடுக்கலாமா? எனக்கு வேண்டாம், எனக்கு பிரேக் பண்ணாமல் எடுப்பேன். அவங்களுக்கு பிரேக் பண்ணணுமா? அப்போ பிரேக் பண்ணணும். இல்லை எனக்கு ஒன்று வேண்டாம் வேண்டாம். இப்போ வந்து லைட்டாக வேணால் இதை சொல்கிறேன், ப்ரீஃப் பண்ணுறேன். பிரேக் பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து அதே டைம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் மேட்ரு அதிகமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதான் இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்லா யூனிட்டும் கவர் பண்ணி வரும். இதில் நான் ஒன்று இந்த மேட்ரு ஒரு லைன்லேயே சொல்லுகிறேன். டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட். ஃபஸ்ட்டு டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட். டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட் மீன்ஸ் த ரிசர்ச்சர் டைரக்ட்லி மீட். அது பேரில் அந்த நேம் வேர்டில் இருக்கா. Researcher directly meet the respondents and ask questions. இதை வந்து இதை எழுதாமல் வேறு எதுவும் எழுதுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஈஸியாக எழுதிக்கலாம்ல. டைரக்டர் அந்த ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க நீங்களாக இருக்கலாம். உங்கள் ஒரு ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து போய் நேரடியாக வந்து ரெஸ்பாண்டன்ஸை மீட் பண்ணுறீங்க. இப்போ நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சொல்லுங்கள். இல்லைன்னா கியூ மார்க்கெட்டிங்கே எடுத்துக்கோம். சொமேட்டோ பிஸ்னஸில் ஒரு ரெஸ்பாண்டன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கணும். 150 இருந்தாலும் போதும். ஆனால் ரியல் ஜென்யூனாக இருக்கும். 100 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். சொமேட்டோ கஸ்டமர்ஸ் வந்து இவங்க சொமேட்டோலேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. இல்லைன்னா நம்ம லொக்காலிட்டியில் அதெல்லாம் கிடையாதுன்னா வேறு ஏதாவது இந்த மேட்டரில் உள்ள இதை எடுத்துங்க. அப்போ எடுக்கும்போது அந்த 100 பேரையும் என்ன செய்யணும்? இந்த கொஸ்டினர்லாம் அடிச்சுட்டு கொண்டு போகணும். நேரடியாக பார்த்து பேசணும். நேரடியான கொஸ்டின்ஸை கேட்கணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை வாங்குறீங்க? ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை வாங்குறீங்க? எவ்வளோ டிப்ஸு கொடுக்குறீங்களா? அப்போ எவ்வளோ செலவாகுது ஒரு மாதம் இந்த கியூ மார்க்கெட்டிங்? அப்போ ஒவ்வொரு ஆளாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். அப்படி 100 பேருக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். கடைசியில் மாஸ்டர் டேபிள் போட்டு அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் எடுத்துக்கலாம். இன்டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட்னா கொஸ்டின்ஸை நேரடியாக கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கேட்பேன். ஏன்னா டாபிக் அப்படி இருக்கும். இன்டைரக்ட்னா அப்போ வந்து ஒரு என்ன படிக்க வேணும், அந்த ஒரு இன்டைரக்ட்னா சொசைட்டியில் வந்து கொஞ்சம் ஈவில்ஸாக பண்ணக்கூடிய மேட்ரை, இப்போ ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்குன்னு வச்சு அதை பற்றி படிக்க போகிறீங்கன்னா அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. சொல்கிறேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்டைரக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா நேரடியாக கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இன்டைரக்டாக கொஸ்டின்ஸை கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து இன்கத்தை இன்னும் அது மாத்திரம் பார்க்கணும் கிடையாது. இன்கத்தை கேட்டாச்சுன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் போகிறீங்க, கம்பெனியில் போகிறீங்க. யூஆர் விசிட்டிங் ஏ கம்பெனி அண்ட் ஆஸ்கிங் அண்ட் யூ வாண்ட் டு நோ த ப்ராஃபிட் ஏர்ன்டு பை தம் அண்ட் யுவர் ஸ்டடி இஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் த கேபிட்டல். அது புரியுதா? ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். So 5 lakh investment, 50,000 rupees return means 10% return. ஒரு ஆளுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் 50 ஃபேக்ட்ரிஸ் செலக்ட் பண்ணிடுறீங்க. இங்கே வந்து காமனாக என்ன ஃபேக்ட்ரி இருக்குது? கேஷ்யூ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பிரிக்ஸ் இருக்குது. ஸோ பிரிக்ஸ் எடுத்துக்கும். 50 பிரிக்ஸ் ஃபேக்ட்ரி போகிறீங்க. நீங்கள் நினைக்கிங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கிடைக்குதுங்க ஆவரேஜானா? அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போனோன்னு கேட்குறீங்க என்னென்னா வருஷத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ கேபிட்டல் போட்டுறீங்க? இவ்வளோ 10 லட்சம் போட்டிருக்கேன். எவ்வளோ வருமானம் இருக்குது? அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்ட் ஃபிகரை சொல்ல மாட்டாங்க. அதான் இன்டைரக்ட் இன்டர்வியூ. தென் வென் யூ ஆர் ஆஸ்கிங் தே வில் பி டெல்லிங் தட் 1 லட்சம் 90,000 rupees earning 1 lakh or 90,000 rupees for 10 lakh investment. Then you have the doubt. Then you may asking that about ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் கேட்கு. அது வந்து அந்த ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் இவ்வளோ. அது ஆர் யூ கேன் ஆஸ்க் ஒன் கொஸ்டின், ஒன் பிரிக்ஸ் ஹவு மச் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்? ஒரு பிரிக்ஸை தயாரிக்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அல்லது வந்து இன்னொன்று எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். என்னென்னா அந்த இப்போ வந்து எல்லாம் வந்திருக்குன்னா ஃபென்சிங், ஃபார் ஃபென்சிங் ஒர்க் இந்த போல்ஸ் ஆர் that costs about 7 feet means it is costing about 425.
8 feet means it is costing 750. So, you may ask them, how many posts you are manufacturing? They will tell you, one மாசத்துக்கு தான் கேட்கணும். 1 month I am manufacturing 5,000. அப்போ 5,000 மேனுஃபேக்சர் பண்ணும்போது விற்கக்கூடிய ரேட்டு நல்லா தெரியும். ஏன்னா நம்மகிட்ட சொல்லக்கூடிய ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 425. 500 into 425 என்ன வரும்? 2,17,500 வரும்னு நினைக்கிறேன். 2,17,500 வரலாம். எஸ், எதுன்னா 5,000க்கு 425. 5,000 425 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. நான் ஒரு நம்பர் போய் சொன்னேன், 2,17,500. மேபி கரெக்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, மாதம் வந்து இவ்வளோ லாபம் கிடைக்குதா விற்கணும். அப்போ நீ இப்போ எவ்வளோ ஒரு மாதம் விற்றேன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க? ஓகே, 5,000, 2,17,500. தென் அப்போ என்ன கேட்கணுன்னா, ஒரு பில்லரை தயாரிக்க உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி போட்டால் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட லேபருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் பண்ணிவிட்டு யூ கேன் அசஸ் தட் இட் மே பி அபவுட் 300 rupees. அது ப்ராஃபிட் என்ன? ஒரு பில்லருக்கு வந்து ப்ராஃபிட் என்னது? 125. இல்லை கூட தான் வரும். 125 into 5,000. சரியா? 1,250 into 500 வரும்போது ஒரு 6,000 சம்திங் வரும். 6,750 வரும்னு நினைக்கிறேன். 6,750 வரும். சரியா? எப்படின்னா 5,000 6,000 60,000. ஓகே, 60,000 சம்திங் வரும். 61,750 வருது. ப்ராஃபிட் ஒரு மாதம் எவ்வளோ வருது? 61,750 வருது இந்த மேக்கிங்கில். அப்போ நினைக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட்டு இன்டூ 12. கேபிட்டல் இன்வெஸ்டர்டை பார்க்கணும். இவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்டருக்கு இவ்வளோ வந்துச்சு. அப்போ நினைக்கலாம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்டட், இவ்வளவு ப்ராஃபிட் வந்து ஒரு 4 லட்சம் ப்ராஃபிட். கேபிட்டல் இன்வெஸ்டட் வந்து ஒரு 20 lakhs, ப்ராஃபிட் வந்து 4 lakhs. அப்போ வந்து என்ன வருது? 20% ப்ராஃபிட். எதுனா அப்படி தானே? கேபிட்டல் இன்வெஸ்டட் வந்து 20 lakhs வேணும் இல்லையா? 20 lakhs. ப்ராஃபிட் இஸ் 4 lakhs. Some 20% profit is that man is earning. அப்போ நம்ம வந்து 100 கம்பெனியை பார்க்கணும். இவனுக்கு 20%, இன்னொருத்தனுக்கு 80%, இன்னொருத்தனுக்கு 19%, இன்னொருத்தனுக்கு. ஆனால் அதை கேல்குலேட் பண்ணக்கூடியது 100 பேருக்கும் எவ்வளோ சேல்ஸு, 100 பேருக்கும் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ், 100 பேருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட், தென் 100 பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு. அது கோடிக்கணக்கில் வந்து 100 பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு, அவன் 100 பேருக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து இந்த ப்ராஃபிட் இவ்வளவு. ஒரு 10 கோடி 100 பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்போ 100 பேரும் சேர்ந்து ரிட்டர்ன் வந்து என்ன வருதுன்னா 10 கோடி வந்து 25 லட்சம் வந்துருக்கு. 10 கோடி 25 லட்சம் வந்துருக்கு அந்த ப்ராஃபிட்டை மொத்தமாக கேல்குலேட் பண்ணும்போது. அப்போ 25% ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரியில் வந்து 25% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துக்கலாம். இண்டிவிஜுவலாக தான் இண்டிவிஜுவலாக எடுத்து கம்பைன் பண்ணி எடுக்கும்போது அந்த ஃபிகர் வந்து எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் இன்டைரக்ட் இன்டர்வியூ. த இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் லோக்கல் ஏஜென்சிஸ். தென் கொஸ்டினர் மெத்தட், ஷெட்யூல் மெத்தட், அப்சர்வேஷன் மெத்தட். கொஸ்டினர் மெத்தட் இஸ் when you are posting the question and the respondent has to fill up and return. இது வந்து இப்போ வந்து நிறைய மெத்தட் இருக்கனால அது பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் மெத்தடில் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் மெத்தடுன்னா போய் இருந்து கொஸ்டினை வந்து எழுதி வாங்கிக்கணும். போய் ரெஸ்பாண்ட்ட கொடுக்காம அதான் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. கேட்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா ஷெட்யூல் மெத்தடில் வாட் ஹேப்பன் மீன்ஸ் the interviewer or the researcher directly going to the respondents and ask questions and they themselves fill up. The researcher fill up the
answer for the question that is scheduled method. If the respondents are filling the questions means that is question method. Observation method means adile indirect observation, direct observation irukku. When the respondents knows that the researcher is observing, that is called direct observation. Indirect observation means the researcher won't, and the respondents won't know that the researcher is somebody is observing. தெரியாம பண்ணக்கூடிய observation. Human behavior, employees of a company, the students' attitude, that behavior in the shopping malls. In all places, observation you can make directly observe and note the points means that is directly observing. Indirectly means that அவனுக்கு தெரியாது. இந்த நம்ம ஃபாலோ பண்ணி அவனை வந்து இந்த ரெஸ்பாண்டன்ஸை பார்த்து அவங்களோட ஆட்டிடியூடை ஸ்டடி பண்ண முடியும். ஓகே. தென் சோர்ஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா. இப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா ஹெட்டிங் வந்து செகண்டரி டேட்டானா கலெக்ஷன் ஃப்ரம் செகண்டரி சோர்ஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் ரைட் செகண்டரி டேட்டா hyphen from secondary source. That's enough. Other thing you can write. Right? From secondary source. That is collection from secondary source. அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று எப்போ என்ன எழுதணும், முதல்ல என்ன எழுதுங்க, ஃபுல்லாக எழுத வேண்டாம். hyphen collection from secondary source is secondary type. First one ரெண்டு மெத்தட் எழுதுறேன். பப்ளிஷ்டு சோர்ஸ். பப்ளிஷ்டு சோர்ஸ் வந்து வேறு ஒன்றும் எழுத வேண்டாம். கவர்மெண்ட் பப்ளிகேஷன், அது கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அப்போ என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ட்ரேட் அசோசியேஷன் இருக்கலாம், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். தே ஹவ் தேர் ஓன் பப்ளிகேஷன்ஸ். தென் அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, that they are maintaining large data related to that industrial production, agricultural production. Once if suppose one is going to do some research about the sugarcane, then they want to know about the what is so total sugarcane production in Tamil Nadu, India, in various periods. Directly they can approach the statistical department. They are having their own publication. From there you can find it. Wheat production is crossing about 11 crore tons in India. So very high production of wheat crore is going to cross 11 crore tons this year. This data we can see in previous last 5 or 10 years back, it may be like that some 5 crores, less than 5, because of the scientific method of cultivation and new seed variety, government incentives in manure, in fertilizers, pesticides, everything, make the more productivity increased. But this productivity is not able to compete with the China's production. Their productivity means in 1 acre how much tons produced or kilogram produced. And in the China, suppose 100 produced means in India it may be less than 50. Still we have to improve a lot. In USA also like that, productivity. Advanced countries, their productivity is great because of the large scale cultivation. Okay. Then unpublished source na research work done by individual scholars, record maintained by private business concern, இதெல்லாம் private sources. இப்போ M.Phil பண்ணிட்டு இருப்பாங்க, M.Phil கிடையாதுல, Ph.D இந்த ரிப்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்ஸ் பண்ணக்கூடியதில் வந்து then you can collect from even பார்ப்போம். நீங்கள் you are also doing some research in the say the marketing side, or doing some research in the rubber productivity in Kanyakumari district. Rubber productivity in Kanyakumari district. Some you happen to see that somebody is doing, then you can approach them. Or this M.Phil are now available in libraries. Nowadays the university is publishing. University website you can go and trace out that. இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸ்ட்ரெயின் பண்ணாமல் முடியாது. சும்மா இருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. We have to involve in the matter. That is good. Okay. Then organization of the data. Data collect பண்ணிட்டு வந்து ஆர்கனைசேஷன்னா எடிட் பண்ணி, எடிட்டிங், கோடிங். எடிட்டிங் மீன்ஸ் சென்ட்ரல் எடிட்டிங், ஃபீல்டு எடிட்டிங் எல்லாம் இருக்குது. ஃபீல்டுன்னா அந்தந்த இடத்துல ட்ராப் அவுட் பண்ணும். இது இந்த டேட்டா தேவையில்லை, இந்த டேட்டா தேவையில்லை.
cleaning up process. ஒரு வீடு தான் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், வீடை வந்து பார்த்தோன்னா இப்போ பார்த்தா இங்கே ரொம்ப நல்ல வீடெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சில இடத்துல போனீங்கன்னா இங்கே ஒட்டடையெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அப்புறம் அந்த இது வந்து க்ளீனிங் ப்ராசஸ் இல்லாமல் உள்ள குவைட் நேச்சுரல். சரியா? அது இதை பார்த்த உடனே அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொன்னப்போ எக்ஸாம்பிள் வருது எனக்கு. எல்லா ரூமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது வந்து வேறு காலேஜில் போய் பாருங்கள், இங்கே தொங்கிட்டு இருக்கலாம் சில சமயம் அப்படி இருக்குது. அது அந்த மாதிரி இருந்து அது இல்லாமல் நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணக்கூடியதான் எடிட்டிங் த டேட்டா, ரிமூவிங் த அன்னெசரி டேட்டா. தேவையில்லாமல் எதுக்கு இது பண்ணி வச்சுருக்கோம். இது வீட்லேயும் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும், தேவையில்லை எதுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. யூ ஹேவ் டு த்ரோ இட் அவுட். தென் டேபுலேட் பண்ணிக்கணும். டேட்டா should be tabulated and well presented through graph and table. When purpose of tabulation is that reducing the easy accessibility, reducing the mass data into small number. Easy accessibility. When you have collected marks of the one competitive exam may be conducted, collecting the marks of all the students of 1,500, then it can be written like this. That is 35 to 40, how many students? 40 to 50, how many students? கொஞ்சமாக வந்தாச்சா? இப்போ 1500 மார்க்கை வந்து ஒரு சின்ன டேபிளில் கொண்டு வந்துருக்கு. அதான் டேபுலேஷன். 1500 நம்பர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்கன்னா, ஏன்னா பிலோ 35 அப்படி வேணுன்றதுன்னா 35 to 45, 45 to below 35, 35 to 45, 45 to 55, 55 to 65, 65 to 75, 75 to 85, above 85. இப்போ 7 கிளாஸிஃபிகேஷனில் இத்தனை நம்பர் வந்தாச்சா? இதெல்லாம் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு டேலி டேபிள் இஸ் தேர். On that basis you can do. Then it is put into diagram and graph, means it will be giving appeal and easy understanding. Even a layman can able to understand what is happening there. Yes. Then analysis of data. As I know, I will show one video clip to explain the relaxation. For 1 or 2 minutes it may be going. அதை பார்த்துக்கலாம். இதே தான்